2020 கோவிட்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பல பேர் ஆன்லைன் ஷாப்பிங்கை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தேவையான என்ன பொருளா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல மளிகை ஜாமானா இருக்கட்டும், இல்ல சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல வந்து ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நிறைய மக்கள் வந்து ஆன்லைன் செல்லரா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அதாவது இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் இப்ப நல்ல வளர்ந்து வந்தாலுமே இன்னும் பல பேருக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அது எப்படி பண்ணணுங்கிற சின்ன நாலேஜ் வந்து இல்ல. சோ அதைத்தான் வந்து இன்னைக்கு நான் வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி வந்து சின்னதா ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ல தேவை, அது நம்ம எப்படி வந்து ஈஸியா வந்து சக்சஸா வந்து கொண்டு போகுது அப்படின்னு டீடைலா பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல எப்படி இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன் பண்ணக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். வாங்க இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். இ காமர்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறது நம்ம தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளையோ இல்ல அப்படின்னா ஹோல்சேலர்ல இருந்து ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி நமக்கான ப்ராஃபிட்டை வச்சு அதை வந்து ரீட்டைலர் கிட்ட வந்து செல் பண்றது, கஸ்டமர்கிட்ட டேட்டா செல் பண்றது, இதுக்கு பேர் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து நம்ம ட்ரெடிஷனலாக பிசினஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் பிசினஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு கடை பிடிச்சு அதுக்கு மாசம் வாடகை ஒன்று கொடுக்கணும். அங்க வந்து நம்ம பொருட்கள் எல்லாமே வச்சு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அது கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் வருவாங்க. அதுவே ஆன்லைனா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம பொருளை வந்து ஃபுல்லா லிஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு வரக்கூடிய மக்கள் வந்து நிறைய நம்ம பொருளை வந்து பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ஆன்லைன் பிசினஸ்ல இ காமர்ஸ் நம்ம எப்படி சக்சஸ் ஆகுறது, அது நம்ம என்னென்ன வழிமுறைகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்க்கலாம். இந்த இ காமர்ஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணோம் அப்படின்னா நல்லா சக்சஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசான்ல வந்து பண்ணலாம், பிளிப்கார்ட்ல பண்ணலாம், மீஷோல பண்ணலாம். இந்த மூணு வெப்சைட்டுமே நல்ல ஒரு பில்டான ஒரு வெப்சைட். இந்த மூணு வெப்சைட்லயுமே நீங்க இ காமர்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதை தாண்டி நீங்க ஒரு ஃபேஷன் ரிலேட்டடா பண்றீங்க அப்படின்னா மிந்த்ரா, டாடா கிளிக் இந்த மாதிரி நிறைய விதமான வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்ப சிம்பிளா அமேசான்ல வந்து நம்ம இ காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தேவை. நம்ம என்ன ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆன்லைன் பிசினஸ் பண்ணாலுமே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டுங்க. அதுவும் அமேசானை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லாம நம்ம உள்ள வந்து லாகினே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி பத்தி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா போயிட்டு அமேசான் செல்லரா வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ஜிஎஸ்டி தேவை அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட புக்ஸ் எல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அமேசான் கிண்டில்ல வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. புக்ஸ் சேல்ஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தேவையா கிடையாது. ஆனா அதை தவிர மொத்த ப்ராடக்ட் நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தேவை. ஸோ புக்ஸ், அப்புறம் மரக்கன்றுகள், இந்த செடியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஜிஎஸ்டி தேவையில்ல. மற்ற ப்ராடக்ட் நீங்க போகும்போது கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி தேவை. நீங்க ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி மட்டும் ஆடிட்டர் நீங்க கொடுத்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1500 2 வந்து 2000 வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு ஜிஎஸ்டி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து நம்ம கையில இல்ல. பிரதர் என்கிட்ட வந்து மேனுஃபேக்சர் நான் பண்ணல, என்கிட்ட ப்ராடக்ட் வந்து கையில இல்ல, நான் எப்படி மணி ஏர்ன் பண்றது கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்கு. நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இதுல வந்து மேனுஃபேக்சர்ஸ், ஹோல்சேலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. அப்படி இல்லையா உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர்ஸ் வந்து பாருங்க. அங்க இருந்து ப்ராடக்ட் வந்து நீங்க ஹோல்சேல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது மூலமா நீங்க வந்து பிசினஸ் அப்படிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மேனுஃபேக்சர் டேட்டா போயிட்டு நீங்க கான்டாக்ட் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மேனுஃபேக்சர் போகும்போது அமௌண்ட் கம்மியா வாங்க முடியும். நம்ம ப்ராஃபிட் வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து நம்ம அமேசான் ஆகட்டும், பிளிப்கார்ட் ஆகட்டும், மீஷோ ஆகட்டும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து விற்க முடியும். அதுவே நீங்க ஹோல்சேலர் ரீட்டைலர் போயிட்டு வாங்கும்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு படுற எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்க முடியாது. அதேமே பாத்தீங்கன்னா செல் பண்ண முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அமேசான்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெஸ்ட் செல்லர்ஸ் சொல்லிட்டு போயிட்டு நீங்க என்ன கேட்டகரி வந்து சூஸ் பண்ண போறீங்க அந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி கூட பெஸ்ட் செல்லர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் நீங்க ஹோல்சேல்ல வாங்கி நீங்க சேல் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய சேல்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ட்ரெண்டிங்கே இல்லாத ப்ராடக்ட், யாரே பர்ச்சேஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டை நீங்களாவே எடுத்து அதை நீங்க லிஸ்ட் பண்ணி அதை நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்றது,
அது எப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா லிஸ்டிங் பண்றது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல அமேசான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கான வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொண்டு வரேன். நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேனல்ல பார்ட்டா வந்து இ-காமர்ஸ் பத்தி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு வீடியோஸ் வந்து போடலாம். எப்படி ப்ராடக்ட் செலக்ட் பண்றது, அது எப்படி லிஸ்ட் பண்றது, நம்ம எப்படி சேல்ஸ் வந்து அதிகரிக்குது அப்படிங்கறத டீடைலா வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல அமேசான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இ-காமர்ஸ் பிசினஸ் எடுத்துக்கிட்டாலே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது வேணுமா அப்படின்னு. சோ நிறைய பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க ட்ரேட்மார்க் இல்லாம தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ ட்ரேட்மார்க் ஸ்டார்டிங் டைம் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட நேம்ல நல்ல ஒரு ரீச் கிடைக்குது, நிறைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு ஃபியூச்சர்ல வந்து ட்ரேட்மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட். பட் ஸ்டார்டிங்ல ஒரு பிகினரா நீங்க ட்ரேட்மார்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம் தான் சொல்வேன். சோ ட்ரேட்மார்க் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது நீங்க ட்ரேட்மார்க் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணுமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 15,000 20,000 உங்க கையில இருக்கு அப்படின்னா அது மூலமா 2-3 ப்ராடக்ட் மட்டும் நீங்க பல்கா வாங்கிட்டு அதை நீங்க ஆட் பொறுத்துமே பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரலாம். பட் அந்த ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேல்ஸ் பண்ற மாதிரி நிறைய ஆர்கானிக்கா சேல்ஸ் ஆகுற மாதிரி ப்ராடக்ட்டா மட்டுமே சூஸ் பண்ணுங்க. 3 ப்ராடக்ட்டை மட்டுமே வச்சு நிறைய சக்சஸ் ஆயிருக்காங்க, லாக்ஸ் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க மந்த்லில சொல்றேன். சோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டு அதை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு பர்టిక్యులர் 7,000 10,000 ரூபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது மூலமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்க லாக்ஸ் கணக்குல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வேற உங்களுக்கு இந்த இ-காமர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதை பத்தின டீடைல்டு வீடியோ வந்து நான் உங்களுக்காக கொண்டு வரேன். இன்னும் நம்ம சேனல் நம்ம இ-காமர்ஸ் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது. சோ எப்படி வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது எப்படி நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற சின்னதா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல அமேசான் அப்படி டைப் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே गाइस, this is the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம்ல பார்க்கிறேன். அது ஒரு டாடா, பை பை.